கெஸ்டர் டிடெக்டார். ஸோ இந்த டிடெக்டார் இந்த வேர்ட்லயே உங்களுக்கே தெரியும். சம்திங் நீங்க ஏதோ ஒண்ணு டிடெக்ட் பண்ண போறீங்க. ஈவன் இட்ஸ் எ கவுண்ட் ஆர் சம் டேட்ஸ் எது இருந்தாலும் டிடெக்ட் பண்றது தான் கெஸ்டர் டிடெக்டார் சொல்றீங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன பில்ட் பண்ண போறோம், ஒரு நம்பரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுல வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி இது கெஸ்டர் டிடெக்டாரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரிட்டர்ன்ல மெட்டீரியல் ஆப் போட்டிருக்கேன். தென் ஹோம்ல வந்து மை ஹோம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மை ஹோம்க்கான ஒரு வேரியபிள் கிளாஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணும். ஸோ தனியா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து எனக்கு ஸ்டேட்ஃபுல் இருக்கிறதால ஸ்டேட்க்கான தனியான வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற மை ஹோம் பேஜ் ஸ்டேட்க்கான ஒரு கவுண்ட் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கவுண்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது வந்து இன்டீஜர் வேல்யூ இருக்கும். அதோட பேர் வந்து நான் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கேன். இனிஷியலா இது வந்து 0ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து பில்டர்ல இப்போ நான் கிரியேட் பண்ண போறேன். என்னெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டருக்குள்ள கிரியேட் பண்ண போறேன். இந்த பில்டர்ல ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் சாக்4ல நான் என்னோட ஆப் பார் வந்து டைட்டில் கொடுக்குறேன். ஃப்ளட்டர் கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ ஃபாலோட் இப்போ நான் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ண போறேன் ஒவ்வொன்று. ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். என்னோட சைல்டு என்ன இருக்குன்னா கெஸ்டர் டிடெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு சம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிடெக்ட் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க கெஸ்டர் டிடெக்டாரை லைட்டா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது என்னன்னா ஆன் டவுன், ஆன் டேப் டவுன், ஆன் டேப் அப், அப்புறமா லாங் பிரஸ், இந்த மாதிரி வந்து ஆன் லாங் பிரஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு இருக்கிறது தான் இந்த கெஸ்டர் டிடெக்டார் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் கிளிக்ல வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த கெஸ்டர் டிடெக்டார் ஒர்க் ஆகணும். இதுல ஆன் டேப் நான் கொடுக்குறேன். செட் ஸ்டேட்ல என்ன கொடுக்குறேன்னா இங்க இருக்கிற என்னோட கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுற மாதிரி நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு பிளஸ் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணேன். ஈக்குவல் டு 1 இருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இது எங்க உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து ஜென்ரலா அப்படியே கூட போகலாம். நான் வந்து என்ன பண்றேன்னா எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு என்ன கிரியேட் ஆகணுமா ஹைட்டும் வித் வச்சு ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதோட கலர் வந்து எனக்கு ஆரஞ்ச் எசன்ட்ல இருக்கணும். தென் வந்து சைல்ட்ல வந்து சென்டர்ல வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அது என்னன்னா நான் கொடுக்குற கவுண்டர் வந்து ஒரு டு ஸ்ட்ரிங் வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட ஸ்டைல் ஃபாண்ட்லாம் வந்து நான் வந்து கிளியரா வந்து டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் அவுட்புட் லைக் திஸ். ஸோ வந்து நீங்க கிரியேட் பண்ண ஒரு கண்டெய்னருக்குள்ள உங்களோட ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இன்ட் கவுண்டர் ஈக்குவல் டு 0 இருக்கிறதால இப்போ வந்து கான்ஸ்டன்டா 0ல இருக்கு. நீங்க எப்பயுமே ஒவ்வொரு கிளிக் கொடுக்கும்போது உங்களோட கவுண்ட் வந்து இங்க வந்து கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ 4 நெக்ஸ்ட் 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை டிடெக்ட் பண்றாங்களா இதுதான் கெஸ்டர் டிடெக்டார் சொல்லுவாங்க. கெஸ்டர்னா நீங்க லாங் பிரஸ் பண்றீங்க, டிடெக்டார்னா இந்த கவுண்ட் வச்சு டிடெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி வேவ்ல வந்து நீங்க வந்து கெஸ்டர் டிடெக்டாரை டிடெக்ட் பண்ணிக்கலாம்.